G20 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக இன்று தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு சென்றார். மாநாட்டுக்கு இடையே பல்வேறு உலகத் தலைவர்களுடன் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்துகிறார். தமிழகம் முழுக்க ஆவின் நிறுவனங்களில் நாளொன்றுக்கு 70 லட்சம் லிட்டர் பாலை கையாள இலக்கு நிர்ணயித்துள்ளோம். அதில் வெற்றி காண்போம் என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்புக்கு எதிராக 2வது குற்றவாளி திருநாவுக்கரசு மட்டும் சென்னை ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். காலதாமதமாக மேல்முறையீடு செய்ததற்கு மன்னிப்பு மனுவும் தாக்கல் செய்தார். தென்காசி, விருதுநகர், நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் G20 மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்கவில்லை என வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.